ஹாய் கைஸ், திரும்பி நம்ம வந்து ஒரு சிறப்பான சேனல் நம்ம இந்த தரமான ஒரு வீடியோ கூட வந்திருக்கோம். அந்த இன்றைக்கி என்ன மேட்ச் சரியான தரமான கில்ஸாக இருக்க போது தரமான இதுன்னு அதான் நம்மளோட வீடியோ. நம்ம எப்போயுமே கில்ஸை பற்றி ஃபோக்கஸ் பண்ண நம்ம எப்போயுமே நம்ம டாக்டிக்கலாக நம்ம விளாட பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வந்து சரியாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கேம் விளாடுறோம். டாக்டிக்கலாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஃபன்னாகவும் போடுவோம். என்ன ஃபன்னாக போட்டால் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அது வேறு வழி இல்லை. என்ன தம்பி நீங்கள் குரங்கு மாதிரி இது ரொம்ப பழைய சுக்காச்சு சொன்னால் நம்மளே திருப்பி சிறப்பு கட்டி இருப்பீங்க. ஓடினேன் நான் படிக்கட்டு ஏறி கொண்டுவேன். இந்த கருணாக்கார இவ்வளோ நம்ம 5 படிக்கட்டு என்ன டயர்ட் ஆகும். இத்தனை படிக்கட்டை வந்து நீ வந்து இதே மாதிரி ஏறணும்னு சொல்கிறியே, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ணி விட வேண்டியது தானே. இந்த மாதிரி ஏறினா வந்துட்டு எவனா தம்பு பண்ணாத. நான் கேட்குறேன் பாரு, என்ன தம்பி நீங்கள் பின்ன குதிக்கிறதுனே இப்போ தான் தெரிவிக்க போகிறீங்க பார்த்தீங்களா? நீ தானே அண்ணன், நீ தான் வந்துட்டு பிரிவேன். இந்தியா 3 பேர். ஐயோ நீங்கள் வாங்க, கொஞ்சம் ஓசிக்கு மட்டும் இருக்காதீங்க. ப்ளீஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஓசிக்கு நம்ம அவசரமாக வந்து ஒரு ஓசிக்கு எடுத்துகிறாங்க. இது கணக்காகாது, நம்ம அவ்வளோ டேமேஜ். இதான் நம்ம செகண்ட் ஆள் வந்து இன்னும் அது 2 கிலோ ஓசிக்கில் அடிச்சு விட்டீங்க. இப்போவே 2 ஓசிகள்லாம் வந்து மேட்ச் போக நான் நம்ம ஓஜி சோல்ஜர்ஸ் தான் தெரியும். நம்ம ஓஜி ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியும். நம்ம வியூவர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சொல்லுவேன். இன்னும் வந்து நம்ம ஓஜி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியாது என்னது. நம்ம வந்து போன சீசன் எப்படி புரட்டி மிச்சம் கிலோன்னா இப்போ நம்ம எடுப்போம். இப்போ வந்துட்டு மிச்சம்னா நம்ம கிலோ எடுத்துகிட்டு இருக்கான். 7 மாதம் பூம்பறாங்க மக்களே. ஸோ இன்னும் ஓசிக்குன்னா எடுக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களா? என்ன அது இந்த காலத்தில் என்ன பசங்களாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே தான் இருக்காங்க. 609 டேமேஜ், 0 கில். பாஸ் எடிட்டர். ஹலோ பாஸ், பேக் வந்துட்டேன். எடிட்டர் ஒவ்வொரு வீடியோ ஒன்றும் சமாளிக்கிறதே 5 நிமிஷம் போடுங்க. ஏன் இந்த மாதிரி போட்டு சாப்பிடுக்கிறேன். பாஸ் சாப்பிடிச்சா தான் வந்து என்டர்டெய்னிங் ஆகும். நீ சாப்பிடிச்சா என்டர்டெய்னிங்காக தான். நான் அதுக்குடா உங்களோட எடுக்க கற்றுக்கிட்டு இருக்க போகிறேன். கிரிஞ்சாக இருக்குடா, கிரிஞ்சு அல்ட்ரா மேக்ஸு. இப்போ பக்கத்து கேசவன்னு படம் அதோடு நீ ரொம்ப கிரிஞ்சாக பண்ணிட்டு இருக்கேன். ஆனிமல் படத்தை பார்த்து நான் அனிமலாக இருந்துச்சோம். ஆனால் உன் கூட வேலை செஞ்சால் இந்த அனிமல்லாம் அப்படி செத்தே போயிடும். பாஸ் நீங்கள் நடக்காம சரி பண்ணி என்கிட்ட பேசினா வந்துட்டு மின்னி இருக்கு அப்படிங்களா? அது ஒரு ஹெட்செட்டை அடி அப்பாடா கடைசியில் வந்துட்டு இவங்க கூட பேசியாச்சும் அடிச்சாச்சு முடியும். அதாவது இந்த எடிட்டர் ரொம்ப ஒரு சீன் கொடுத்துருக்கான். எனக்கு எடிட்டிங் தெரியாது சொல்லிட்டு க்ராப்லாம் பண்ணி தூக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம அட்வான்டேஜ் எடுத்துகிட்ருக்கான். நான் உனக்கு அண்ணன் எடிட்டர், நான் உனக்கு அண்ணன் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். ஏவா தெரியும் தான் நீ என்னை பற்றி எப்படி சொல்லுவேன்? ப்ளீஸ் சரி அண்ணா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டுருங்களா? நான் வாய்ஸ் கொடுக்கணும் வீடியோவுக்கு அந்த மாதிரி சொல்லணும். இவர் இருந்தால் என்னது என்னை யார் அடித்தா? சோனியா ஒரு காலத்தில் எப்படின்னு தெரியுமா? 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் சோனியா எடுத்தீங்கன்னா, நவம்பர்லாம் சோனியா எடுத்தீங்கன்னா 150 HP. இப்போ என்ன ஆயிடுச்சு? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஃபெப்ரவரி மந்த் வந்துட்டு பூயா பேஸில் வந்துட்டு 4 எமௌண்ட், அதாவது ஒரு ரொம்ப காமனாக கேட்கக்கூடிய கேள்வி. அதில் வந்து 8 எமௌண்ட் ப்ளஸ் 4 எமௌண்ட்டும் வர மாதிரி இருக்கே ப்ரோ. அதில் வந்து எல்லா எமௌண்ட்டும் வந்து அந்த ப்ளஸ் 4 எமௌண்ட் வந்து பெர்மனெண்ட்டாக இல்லை, இப்போ இந்த டெம்பரரியாக 30 days முன்னா. அதாவது இது ரெஜிஸ்ட்ரேஷன் ரிவார்டு மக்களே. ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணுமா. சில யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு R&D கூட பண்ணாமல் வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு அது டெம்பரரி ஆச்சு, அது பெர்மனெண்ட் தான். அதாவது இந்த பூயா பஸ்ஸை போடுறது நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு வேறு வந்துட்டு இது வந்து டைம் இதை மாதிரி தான். அதாச்சும் வந்துட்டு இது வந்து வாங்காத பொருள் போய் ரேபிட்னு சொல்லுவாங்க. நம்மளே தெரியாது அது வந்து ஒர்த்து இல்லைன்னு. இதுவும் ஒர்த்து இல்லைன்னு தான் ஆனால் சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரே வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பேர்னு வாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே நான் வந்து செக் பண்ணி பார்த்தப்போ வந்துட்டு இந்த ஃபெப்ரவரி மாதம் பூயா பஸ்ஸை என்னமோ வந்துட்டு ஒரு கம்மியான மக்கள் தான் வாங்கியிருக்காங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த கம்மியான மக்கள் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா அது ரேராக வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் ஆகும். நம்ம 2 நிமிஷம் அப்டேட் நம்ம வீடியோவில் போய் 2 நிமிஷம் நான் அப்டேட் சொல்லுறது தான். ஆனால் நீங்கள் கண்டென்ட்டை மட்டும் பார்த்துட்டு போகாமல் ஒரு அப்டேட்டையும் கேட்டு தான் போவீங்க. பாஸ் கமெண்ட்ரி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்டேட்டை சொல்லிட்டு எவனே மாற்றிட்டு இருக்கீங்க? எடிட்டர் வாய முடியா? நம்ம வியூஸையும் நம்ம வந்துட்டு எடிட்டர் வாய முடியாது. நம்மளோட வியூவர்ஸ் வந்து இந்த வீடியோ மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம ஏதாச்சும் வந்து கற்றுக்கணும்னு சொல்லி தான் போய் பாஸ்
நீங்கள் கற்றுக்கணுன்னா நீ ஏதாச்சும் கோர்ஸை போட்டு ஏதாச்சும் வந்து படிப்பு சம்மந்தமாக வைக்க வேண்டியது என்ன நீ எல்லாத்துக்கும் பண்ணுறது. ஐயோ இப்போ நீ வாய் முடியாது அடிச்சு சொல்லி நான் வந்து அப்போட அடிச்சு 2 பேர் ஒருத்தனை அடித்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ தெரியுதா மக்களே இவனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு. ஆனால் நிறைய அதாவது ஒருத்தர் கேட்டார், ப்ரோ எடிட்டர் வந்து கடைசியில் வந்து எடிட்டிங்கில் தான் வேலை கட்டுவாரா இல்லை வந்து உங்கள் கூட வாங்க. இப்போ என்கிட்ட தான் உட்காந்துட்டு இருக்கேன் எடிட்டர்னு சொல்லும்போது என்னோடய அண்ணன், அதாவது என்னோட மீட்டர் இந்த நைட்டர், அதாவது அவர் வந்துட்டு என்கிட்டே தான் உட்காந்து வந்துட்டு அது சின்ன இரிட்டேட் பண்ணிருப்பாரு. அதனால் நான் வந்து இது சொல்கிறது இல்லை, பெரிய மனுஷன் கொஞ்சம் நம்மளோட பெரிய ஆளுனால மதிச்சு விட்டுட்ருக்கேன். இல்லைன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிடும். கிட்ட தான் இப்போ உட்காந்துட்ருக்காரு. என்ன பாஸ் ரொம்ப கிரெடிட்ஸ் கொடுக்குறீங்க, என்ன தான் நீங்கள் கிரெடிட்ஸ் கொடுத்தாலும் வந்துட்டு நான் பண்ணுறது தான் பண்ணுவேன். உனக்கு நான் எங்கேயா கிரெடிட்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். யூஎஸ் கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு அவங்க பதிச்சு நான் வந்துட்டு போடுறேன் ஆன்சரை. என்னது குரங்கு மாதிரி குதிக்கிறீங்க, இது மாதிரி குரங்கு மாதிரி குதிச்சா செத்து போகிறது தான் லாய்க்கு தம்பி. சோழி முடிஞ்சிருச்சு, சோழி முடிந்து விட்டது, கத்திரிக்காய் காய்ந்து விட்டது. இப்போ வந்து நம்ம மேட்ச் விட்டு வெளியே போயிடலாம். கம்பேக் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடிட்டர். உங்களோட பேசி பாரு. நம்ம வந்து எவ்வளோ மாதம் ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சாங்க பாரு, அவங்க 2 ரவுண்ட் ஜெயிச்சாங்க. பாஸ் வாழ்க்கைன்னா வந்து ஜெயிக்கிறவன் தோக்குறவன் ஜெயிப்பான், இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ இவன் வேறு சாவடிக்கிறானே. என்ன பாஸ் நமக்கு வந்துட்டு இவன் சொன்னமாச்சு, ஒன்னே சொல்லலையா கேம் பிளே ஏதாவது இருக்கான்னு சொன்னேன். சரி இப்போ நான் ட்ராப்பை போய் எடுக்க போகிறேன். லூட்டு பொறுக்கி பாஸு டீமை ஹெல்ப் பண்ண பார்த்தா ட்ராப் எடுக்க போயிட்டுருக்கு. வெக்கமான உனக்கு? டேய் சும்மாடா, நானே நொந்து போயிருக்கேன். அப்போ எடிட்டிங் பண்ண நானும் நொந்து போகணும். ஐயோ ஏதாச்சும் பண்ணுங்க. அவனை நாக்கு எடுத்தாச்சு, முகுதில் குத்துறீங்க. என்ன ஓசிக்கல் இதுதான் 3வது ஓசிக்கல். நீங்கள் பாரு உன்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் 3 ஓசிக்கல் போயிடுச்சு. நம்மளோட கில் எல்லாம் ஒன்றால் பாஸ், எல்லாம் என்னால் தானா? ஆமாடா ஆமாம் எடிட்டர்னு சொல்லக்கூடாது, அண்ணன்னு மதிச்சு சொல்லணும். எடிட்டே பண்ண மாட்டேன் போயா. இந்த ஒரு வீடியோக்கு வர இந்த ஒரு வீடியோ எடிட்டே பண்ண மாட்டேன், போய் தொலை. இனிமேல் தான் ஹாய் கைஸ். இப்போ அவன் கிளம்பி போயிட்டான். நம்ம இனிமேல் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எடிட் பண்ணலாம். அப்பாடா நம்மளுக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஒரு கில் அடிச்சாச்சு ஒரு மேட்ச்சுக்கு. இவன் தொல்லை தாங்க முடியல. அவன் தொல்ற கொடுக்குறான் பாருங்கள், தொல்லை கேள்வி கேட்டே சாவடிக்கிறான். பாஸ் எடிட்டர் ரிட்டர்ன்ஸ். கதவு வந்து போக தானே செய்யும். எப்போ திருப்பி உள்ள வர நீங்கள் சந்தோஷமாக இருக்கு. எனக்கு பிடிக்கல பாஸ், என்னை அமுச்சு விட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களே. ஐயோ நானே வந்து போய் கிடக்கிறேன். கைஸ் இந்த இதில் நீங்கள் கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு நீங்கள் யாராச்சும் எடிட்டர் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எடிட்டிங் ஃப்ரீயாக பண்ணுவீங்கன்னா நீங்கள் எடிட்டிங் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு 2 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ நீங்கள் எடிட் பண்ணால் மட்டுமே போதும். ஃப்ரீயாக நீங்கள் வந்து எடிட் பண்ணால் கீழே கமெண்ட்டில் போட்டுவிடுங்க, நான் அவங்கள வந்து என்கொயரி பண்ணிக்கிறேன். இந்த எடிட்டர் தாங்க ஒரு நாளாச்சும் சாவடிக்கிறேன்னா நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கூட இன்டர்வியூ தான் பண்ணுவேன், எடிட்டே பண்ண மாட்டேன் போயா. ஐயோ நான் வீடியோ ஒழுங்காக எடிட் பண்ண மாட்டேன், எனக்கு எடிட்டே பண்ண மாட்டேன். எப்படி எடிட் பண்ணுவாங்க இவன் கூட நான் வந்துட்டு நான் என் மண்டை தான் வடிக்குது. திரும்பி பேரில் எடுத்தோம் குதிச்சு அப்படி முடிச்சிட்டிங்களா? ஏன் இவ்வளோ பெரிய தப்பே யாரும் இல்லாமல் முடிக்கலாமா? முடிக்கலாம். உனக்காக வந்து வெயிட் பண்ணி வந்து 8 மேட்ச் தோக்குறதுக்கா பாஸ்? இந்த மாதிரிலாம் சாவடிக்கிறானே. எடிட் பண்ண மாட்டேன்னா வெளியே போய் ஏன் சாவடிச்சிட்டு இருக்க? சரி எடிட் பண்ணல போ, நான் வெளியே போகிறேன். வெளியே போய் தரேன். இப்போ வெளியே போடலன்னா கேட்டுக்கு வேலை நின்றுட்டுருக்கான் ஐயா. என்ன தான் திருப்பி உள்ள வரலாம். ஸோ அந்த சர்ப்ரைஸாக எதுவும் இல்லை. இந்த ஒரு மேட்ச், இந்த ஒக்க மேட்ச் நான் ஜெயி காட்டேன் எடிட்டரு. பாசு லெஃப்டில் எவ்வளவும் இல்லை, எனக்கெல்லாம் தெரியும், மூடிட்டு போ. அதாவது இது வந்துட்டு நானே ரெப்ளிகே தான் பண்ணி சொல்கிறேன், அந்த பிளேயர் சொல்கிற மாதிரி. ஏன்னா பிளேயர் இதோட பச்சை திட்டினா தான் நானே வந்து என் வாய்ஸ் சொல்லிட்டேன். ஓசிக்கில் இருக்காது ப்ளீஸ்யா. ஒரு ஓசிக்கில், 4வது ஓசிக்கில். இந்த மாதிரி வைக்கவே இல்லையா? ஐயோ அடிங்கய்யா, 4வது ஓசிக்கில்லையா?
இந்த மாதிரிலாம் வந்து பண்ணால் நான் என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு குழப்பம் நான் நடத்துறது. இந்த மாதிரிலாம் ஆளுங்களால் வந்து வீடியோவே அப்லோடே பண்ண முடியல. சுற்றி சுற்றி சுத்தனமாக அடிக்குது. ட்ரிபிள் பேரல் அம்மாவை அடித்து கொண்டு விட்டார். ஸோ ஏரியாவே முடிவிட்டது. அதில் 4 ஓசி கில்லு. அதுவும் வந்து கவுண்டில் ஆட் தான் செய்யப்படும். 4 ஓசி கில்லு ப்ளஸ் எத்தனை கில்லு. ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக 5 கில் ப்ளஸ் 4 ஓசி கில் எடுத்து 9 கில் வந்துடுச்சு. அதாவது 5 கில் தான். நம்ம சும்மா வந்து ரெஃபரன்ஸாக சொல்கிறோம். நம்ம 5 கில்